கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதே நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும். நோக்கம், லட்சியம், என் உயிருக்குயிராய் நான் நேசிக்கிற காரியங்கள் இவை எல்லாமே கர்த்தருடைய வழியாய் இருக்க வேண்டும். கர்த்தர் காட்டுகிற வழியில் நடப்பதற்கு நாம் மிகவும் ஆவலுள்ளவர்களாக, ஆசை உள்ளவராக, வெறித்தனமாய் செயல்படுகிறவர்களாக, தன்னை மறந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, சுயநலத்தை மறந்து கர்த்தருக்கு வேலை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களே கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருப்போம். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதே இவ்வுலக வாழ்க்கையின் புத்திசாலித்தனமான முடிவு. இவ்வுலக ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனையும் பங்கடைவதற்கு அது ஒன்றே வழி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே ஒரே வழி. கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டு அதை நாம் அதன் வல்லமையை உணர்ந்து கொண்டு அதற்கு முழுமையாய் கீழ்ப்படிவதே ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வழி. இதை குறித்து சாமுவேல் ஐயாவின் காலத்தில் நடந்த சம்பவத்தில் பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ராஜா வேண்டும் என்று கர்த்தரிடம் கேட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி சாமுவேல் ஐயா சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். சவுல் ராஜாவாக 1 வருடம் அரசாண்ட பின்பு 2ஆம் வருடத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது சவுல் மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும் இருந்து கொண்டு 2000 போர் வீரர்களோடு அங்கு தங்கியிருந்தார். சவுலின் குமாரரான யோனத்தான் கிபியாவில் 1000 போர் வீரர்களோடு அவர் அங்கே தங்கியிருந்தார். இந்த சமயத்தில் பெலிஸ்தர்கள் கேபா என்னும் இடத்தில் தானியம் இறங்கியிருந்தார்கள். யோனத்தான் தன் போர் வீரர்களோடு சென்று அந்த இடத்தில் பெலிஸ்தரை முறியடித்தார். இந்த செய்தியை சவுல் இஸ்ரவேல் தேசம் முழுவதும் எக்காலம் ஊதி அறிவிக்க செய்தார். இந்த செய்தியை கேள்விப்பட்ட பெலிஸ்தர்கள் எல்லோரும் ஒன்றாய் கூடிக்கொண்டு 30,000 ரதங்களோடும் 6000 குதிரை வீரர்களோடும் மிகப்பெரிய சேனையாக மிக்மாசுக்கும் பெத்தேலுக்கும் அருகில் வந்து பாளையம் இறங்கினார்கள். இப்பொழுது சவுல் ராஜாவுக்கு மிகுந்த நெருக்கடி உண்டாயிற்று. இந்த சமயத்தில் ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பயந்து ஓடிப்போய் குகைகளிலும் மலைகளிலும் காடுகளிலும் போய் ஒளிந்து கொண்டார்கள். போர் வீரர்கள் சவுலுக்கு பயந்து அவரோடு பின்னாக சென்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சவுல் ராஜா கர்த்தருக்கு பலியிட்டு கர்த்தருடைய சித்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு சாமுவேல் செய்தி அனுப்புகிறார். 7 நாட்கள் காத்திருக்கும்படி சொல்லுகிறார். அப்பொழுது சவுல் 7 நாட்கள் பலி செலுத்தும் பொருட்களோடு காளை மாடு ஆடுகளோடு காத்திருக்கிறார். 7 நாட்கள் ஆகிறது. ஆனால் மிக்மாசுக்கும் பெத்தேலுக்கும் அருகிலான வந்திருக்கிற பெலிஸ்தரின் தானியம் அவர்கள் நெருங்கி விடுவார்கள் என்ற பயத்தினாலும் தங்கள் ஜனங்கள் சிதறி போகிறதை பார்த்தும் பல விதத்தில் சவுல் ராஜாவுக்கு இந்த இடத்தில் நெருக்கடி வருகிறது. ஒரு பக்கம் எதிரி வந்து யுத்தத்திற்கு ஆயத்தமாய் நிற்கிறார். இந்த பக்கத்தில் தன்னுடைய ஜனங்களை தன்னை விட்டு வெளியே ஓடுகிற நிலை ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் சவுலுக்கு 7 நாட்கள் காத்திருக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்டு அனுப்பப்படுகிறது. இந்த நிலையில் சூழ்நிலைகளை பார்த்து சவுல் ராஜா செய்த தவறு, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற இருதயம் இருந்திருந்தாலும் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து தன்னை விட்டு மீறி போகிறது என்று, அதாவது நாம் தோல்வி அடைந்து விடுவோம், பெலிஸ்தரின் தானியம் நம்மை முறியடித்து விடும், ஜனங்கள் எல்லாம் நம்மை விட்டு சிதறி போகிறார்கள், ராஜ்யபாரம் நம்மை விட்டு நீங்கி போகும் என்று நினைத்து, இப்படியெல்லாம் நடக்கலாம் என்று நினைத்து
கர்த்தர் சொல்லிய வார்த்தையை மீறி 7 நாட்கள் காத்திருந்தார். ஆனால் அதன் நேரம் முடிவதற்குள் 7ஆம் நாள் முடிவதற்குள் அவசரப்பட்டு காளை மாட்டையும் பலிக்கு தேவையான பொருள்களையும் கொண்டு வர செய்து தானே சவுல் ராஜா பலி கொடுத்து விட்டார். இப்படி பலி கொடுத்து முடிந்த பின்பு சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கு வருகிறார். அப்பொழுது சாமுவேல் ஐயா பார்த்துவிட்டு, தீர்க்கதரிசியான சாமுவேல் ஐயா, இந்த காரியத்தை பார்த்துவிட்டு ஏன் இப்படி செய்தீர்? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயப்படாமல் ஜனங்களை பார்த்து தவறு செய்தீரே என்று கேட்கிறார். இப்படி சொல்லிய பின்பு, கர்த்தர் உம்மை விட்டு இந்த ராஜ்யபாரத்தை எடுத்து போடுவார், கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளானீர் என்று சொல்லிவிட்டு வேறு ஒரு மனிதனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டார் உம்முடைய ராஜ்யத்தை ஆளுவதற்கு என்று சொல்லிவிட்டு சாமுவேல் ஐயா புறப்பட்டு செல்லுகிறார். அதாவது சாமுவேல் ஐயா சொல்லிய போது 7 நாட்கள் காத்திரு என்று சொல்லியிருந்தும் சூழ்நிலைகளை பார்த்து சவுல் ராஜா அவசரப்பட்டு பலி கொடுத்து விட்டார். இதை கண்ட சாமுவேல் ஐயா, நீர் புத்தியீனமாய் செய்தீர், கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை, அதனால் கர்த்தர் வேறொரு மனிதனை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லுகிறார். இப்படி சவுல் ராஜா செய்த கீழ்ப்படியாமையினால் அவருடைய வம்சத்திற்கு தொடர்ந்து வர வேண்டிய கர்த்தருடைய ஆசீர்வாதமான ராஜ்யபாரம் சவுலை விட்டு நீங்கி போயிற்று. கர்த்தர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் ஏன் கடைசியில் அபிஷேகத்தையும் இழந்து போகிறார் சவுல் ராஜா. இது மிகப்பெரிய கொடுமையான விஷயம். கர்த்தருடைய அன்பை ருசித்து அவர் ஆசீர்வாதத்தில் வாழ்ந்த பின்பு அதை விட்டு பொல்லாப்புக்கு இடம் கொடுத்து வாழ்வது என்பது மிகவும் கடினமாய் இருக்கும் வாழ்க்கை. கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த காரியங்கள் நடந்த பின்பாக அங்கு யுத்தத்திற்கு ஆயத்தப்படுவதற்கு சவுல் ராஜா தன் இடத்தில் இருக்கிற போர் வீரர்களை எண்ணி பார்க்கும்போது 600 பேர் மட்டுமே இருக்கிறார்கள். அந்த 600 பேரிடத்திலும் சவுல் ராஜாவிடமும் யோனத்தானிடமும் அவரது குமாரனான யோனத்தானிடமும் மட்டுமே ஆயுதங்கள் இருந்தது. மற்ற யாரிடத்திலும் போர் ஆயுதங்கள் இல்லை. ஈட்டி, கடப்பாரை, வாள் போன்ற காரியங்களை வைத்திருப்பார்கள். அவைகள் எதுவும் இல்லை. அந்த காலத்தில் போர் கருவிகளை கூர்மையாக்குகிற மண்வெட்டிகள், கடப்பாறைகள், ஈட்டிகள் போன்ற பொருள்களை கூர்மையாக்குகிற அந்த ஆயுதங்கள், அந்த பயன்படுத்துகிற பொருள்கள், டூல்ஸ் என்று சொல்லுவோம், அவைகள் பெலிஸ்தரிடத்தில் இருந்தது, இஸ்ரவேலரிடத்தில் இல்லை. அதனால் அவர்கள் யுத்தத்திற்கு செல்வதற்கு ஆயுதங்கள் இல்லாமலே செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதை தயாரிக்கும் முறைகள், அதற்கு தேவையான உபகரணங்கள் இஸ்ரவேலரிடத்தில் இல்லாமல் இருந்தது. இதையும் சற்று கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்படியாக சூழ்நிலை வந்த பின்பு சவுலும் அவரது குமாரனான யோனத்தானும் இருவரும் தங்களுடைய போர் வீரர்களோடு கிபியாவில் வந்து தங்கிவிட்டார்கள். அதற்கு முன்பாகவே சாமுவேல் ஐயா சவுலிடம் பேசிவிட்டு அவரும் கிபியாவில் வந்து தங்கிவிட்டார். இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேலரின் ராஜா கிபியாவுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் பெலிஸ்தரோ மிக்மாசுக்கும் பெத்தேலுக்கும் அருகில் தானியம் இறங்கி இருந்தார்கள். இப்படியாக இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிகிறது. இந்த காரியங்களில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? இந்த வேத பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். நம்மை நாம் தாழ்த்தும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தாழ்த்தி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. அந்த ஆசீர்வாதத்தை காத்து கொள்ள அந்த தாழ்மையும் கீழ்ப்படிதலும் தொடர்ந்து இருக்க வேண்டும். நாம் அந்த தாழ்மையை விட்டு பெருமை கொண்டாலோ, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் மீறினாலோ, உலக இச்சைகளுக்கும் சுயநலமாய் வாழ்வதற்கும் அப்படியாக வாழ தொடங்கினாலோ நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழக்க நேரிடும். அதனால் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பது மிகவும் முக்கியமான காரியம். அதுவே நம் வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கும். பலரிடம், சிறு பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகளிடம் கேட்டால், உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்றால்,
அவர்கள் பல தொழில்களை சொல்லுவார்கள். நான் இந்த வேலைக்கு செல்லப் போகிறேன், அந்த வேலைக்கு செல்லப் போகிறேன் என்று. அதுவல்ல வாழ்க்கையின் லட்சியம். அதை நாம் பிள்ளைகளுக்கு போதிக்கக் கூடாது. அது ஒரு பிழைப்புக்கான ஒரு வேலை, ஒரு காரியங்கள் மட்டுமே. அது நிரந்தரமானது அல்ல. கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே நிரந்தரமானது. கர்த்தருடைய வழிகளில் நடப்பதையே நாம் போதிக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய நோக்கமும் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அதன்படி செய்வதையே நாம் நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதே நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும். நோக்கம், லட்சியம், ஆம் பேஷன் என்று சொல்லுவார்கள். என் உயிருக்குயிராய் நான் நேசிக்கிற காரியங்கள், இவை எல்லாமே கர்த்தருடைய வழியாய் இருக்க வேண்டும். கர்த்தர் காட்டுகிற வழியில் நடப்பதற்கு நாம் மிகவும் ஆவலுள்ளவர்களாக, ஆசை உள்ளவராக, வெறித்தனமாய் செயல்படுகிறவர்களாக, தன்னை மறந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக, சுயநலத்தை மறந்து கர்த்தருக்கு வேலை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களே கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருப்போம். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதே இவ்வுலக வாழ்க்கையின் புத்திசாலித்தனமான முடிவு. இவ்வுலக ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனையும் பங்கடைவதற்கு அது ஒன்றே வழி. நாம் கர்த்தரை அந்த அளவுக்கு நேசித்து கர்த்தருடைய வழிகளில் நடந்தால், நம்மை நாம் வெறுத்து நம்மளுடைய விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடந்தால், எவ்வளவு பெரியவரான கர்த்தர் நம்மை காட்டிலும் நம்மை தொடர்பு படுத்தி சொல்லக்கூடாது. கர்த்தர் மிகவும் நல்லவர். அவருடைய நற்குணங்களில் நம்மில் ஒரு துளி கூட இல்லை என்றே சொல்லலாம். அவர் மிக 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 நல்லவர். அவருடைய நற்குணத்தை நம்மால் ஆராய்ந்து முடியும் அறிவு கூட நமக்கு கிடையாது. அந்த அளவுக்கு நல்லவர் நம் ஆண்டவர். அவ்வளவு நல்லவர் நம்மை சும்மா விட்டு விடுவாரா? நாம் இந்த அளவுக்கு நேசித்து நம்மை வெறுத்து நம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால், நாம் செய்யும் காரியங்கள் சிறு சிறு அளவே, மிகச் சிறியது, தூசு போன்றது, அதிலும் சிறியது. அப்படிப்பட்ட ஒன்றுமில்லாத சிறு சிறு காரியங்களில் நாம் உண்மையாய் அன்பு கூர்ந்து செயல்பட்டால், கர்த்தர் மனமிரங்கி நம்மை பார்த்து, ஐயோ என் பிள்ளை, என் சிறு பிள்ளை எவ்வளவு ஆசையாய் என்னை நேசிக்கிறாள், என் மேல் நேசம் கொண்டு எப்படியெல்லாம் போராடுகிறாள் என்று அவர் மிகவும் சந்தோஷப்பட்டு அள்ளி அள்ளி ஆசீர்வாதங்களை தருவார். மிகப்பெரிய காரியங்களை நமக்கு கொடுப்பார். மிக உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மை வைத்து அழகு பார்ப்பார். அவர் பெரியவர், நல்லவர். அவர் ஒருபோதும் கைவிடாதவர். அவரை நாம் நேசிப்போம். அவர் நம்மை மிகவும் அன்பாய் நேசிக்கிறார். மிக மிக அன்பாய் இருக்கிறார் நம்மேல். அப்படி இருக்க அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதும் அந்த அன்பை தான். அவரிடத்தில் உண்மையாய் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கடைபிடித்து கீழ்ப்படிந்து நடக்கும்போது 1000 தலைமுறைக்கு நாம் கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை யோசித்து பார்ப்போம். கர்த்தருடைய அன்பை பெறுவதை காட்டிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் வேறு என்ன இருக்க முடியும்? அவர் அன்பு பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய வல்லமை பெரியது. அவர் மிக 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 பெரியவர். அவருடைய காரியத்தை சொல்லுவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் கூட நமக்கு ஞானம் இல்லை, பலம் இல்லை, திறமை இல்லை. அந்த அளவுக்கு அவர் பெரியவர். அதை நாம் ஒப்புக்கொண்டால், புரிந்து கொண்டால், உணர்ந்து கொண்டால் போதுமானது. நமக்கு தாழ்மையும் சுலபமாக வந்துவிடும். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கிடைத்துவிடும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.